இல்ல ஒரே நாள் எல்லாத்தையும் கிழிச்சு எழுந்துருன்னு சொன்னீங்கல்ல, இந்த 40 நாள்ல உங்களுடைய காவல்துறை எதை கிழிச்சிட்டு இருக்காங்க? ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் செய்கைலாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம். இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 more தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் கேரக்டர் ஆக்ஷன் பண்ணலாமா, ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமே முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துடும் நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப், ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்காங்க. டயலாக ஃபுல்லா மகப் பண்ணிட்டு வந்து எப்படி பேசி நடிச்சு போவாரோ அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு சட்டமன்றத்துல மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பதிலுரைய சரியா ஒரு 9:30 ஆரம்பிச்சார். அவர் பேசுறதெல்லாம் நாங்கள் அமைதியாக கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். வழக்கம் போல பிரச்சாரங்கள்ல பேசுற மாதிரி இந்த சினிமா பாணியில தன்னுடைய ரெடி செய்யப்பட்ட டயலாக் இப்ப பேசிட்டு இருந்தாரு. அதன் பிறகு சில தவறான தகவல்களை, உண்மைக்கு மாறான தகவல்களை அவையில பதிய வைக்கிறதுக்கா அந்த வேலையை ஆரம்பிச்சாரு. உடனே நானும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பேசி என்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்ல எனக்கு பேசுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்னு கேட்டேன். பாயிண்ட் ஆஃப் ஆர்டருங்கிறது சொல்ற ஒரு விஷயம் தப்பு, ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது அப்படி சொல்றதுக்கு தான் பாயிண்ட் ஆஃப் ஆர்டர். ஆனா சபாநாயகர் எங்களை அனுமதிக்கிறார். நேற்று நான் பேசும்போது, எதிர்க்கட்சி தலைவராக நான் பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசினாங்க. முதலமைச்சர் கேள்வி கேட்டாலும் முதலமைச்சர் நேற்று எந்த பதிலும் சொல்லவே இல்லை. ஆனா பல அமைச்சர்கள் எந்திரிச்சு பல முறை குறுக்கிட்டு பேசினாங்க. சொன்னதையும் திருப்பி பேசினாங்க. ஒரு அமைச்சர் நாங்க பேசி முடிச்சு வீட்டுக்கு போன சபாநாயகர் அவை நேரம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். அது வரைக்கும் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் இன்னொரு அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டு இருந்தாரு, பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அதெல்லாம் நேற்று நாங்க வீட்டுக்கு போய் நாங்களே தொலைக்காட்சி பண்ணோம். இப்போ நான் நேற்று பேசும்போது பல அமைச்சர்கள் குறுக்கிட்டு பேசுறதால நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு உண்மைக்கு புறமான விஷயத்த சொல்லும்போது அதை மறுத்து பேசுவதற்கு என்ன ஆதாரத்தோட பேசுறீங்க அப்படின்னு கேட்ட ஒரு விஷயத்த முதலமைச்சர் சொல்லும்போது அது வரம்பு லிமிட் தாண்டி போகும்போது நான் எந்திரிச்சு எந்த ஆதாரத்துல முதலமைச்சர் பேசினாரு, ஆதாரம் என்ன கொடுங்க அப்படிங்க. எந்த ஆதாரமும் கொடுக்கல. ஆனா சபாநாயகர் முதலமைச்சர் மீண்டும் பேசுவார் அப்படின்னு அனுமதிச்சாரு. முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த ஸ்கிரிப்டை அவர் பேசி முடிக்கிற வரைக்கும் நான் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற தோணியில் டைலாக், அந்த ஃபுல் டைலாக், அந்த சீனோட டைலாக் பேசி முடிக்கிற வரைக்கும் யாரும் கட் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மைண்ட் செட்ல ஒரு ஷூட்டிங் போனால் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி நீங்க சட்டமன்றத்தை ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாக அவர் இன்னைக்கு மாற்றி காட்டியிருக்கிறாரு. நேற்று நான் அவ்வளோ கேள்வி கேட்டேன். அப்போ ஒரு விட எதிர்த்து பாய் திறக்காத முதலமைச்சர் இன்னைக்கு ஃபுல் டைலாக்கே ஒப்பிச்சு வந்துட்டு இன்னைக்கு அதை முழுசா பேசியிருக்கிறாரு. தொடர்ந்து நீங்களும் ஊடகங்களும் செய்தியாளர்களும் அவர்கிட்ட கேள்வி கேட்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, அசம்பிளியில எங்களுக்கும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஒரு முதலமைச்சராக நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்க்கிறது, நாங்கள் கேள்விகளுக்கு மக்களுடைய கேள்வி தான் நாங்கள் கேட்கிறோம். மக்களுடைய கேள்விகளுக்கு ஒரு முதலமைச்சர் பொறுப்பாக பதில் அளிக்க வேண்டும். இதுதான் நாங்கள் எதிர்பார்ப்பது, மக்களும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல என்ன நடந்தாலும் திமுக மேல பழி போடுறதையே ஒரு வழக்கமாக இந்த அரசு வச்சிருக்கு. அதனாலதான் ஊடகங்கள் மூலமாக நான் முதலமைச்சரை கேட்டுக்கொண்டது, நேற்று நான் பல கேள்விகளை வச்சிருந்தேன். சிலவற்றை மட்டும் இங்க மீண்டும் கேட்க விரும்புறேன். ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது இதுதான் மரபு மீறப்பட்டிருக்கு. ஆளுநர் சட்டசபைக்கு வரும்போது ஆரம்பத்துல தமிழ்தாய் வாழ்த்தும், முதல்ல தமிழ்தாய் வாழ்த்தும், இறுதியாக நிகழ்ச்சி முடியும் போது இறுதியாக தேசிய கீதம் பாடுவதுதான் வழக்கம். ஆனா இந்த முறை ஆளுநர் வரும்போது மரபு மீறப்பட்டு 2 முறை ஏன் தேசிய கீதம் பாடப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டேன். இதுல என்ன தப்புன்னு என்ன கேட்டாங்க. தப்பு கிடையாதுதான், வாழ்த்துக்கள், தமிழ்தாய் முதல்ல பாடிட்டீங்க. ஆனா தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது, அப்ப தமிழ்தாயே 2 முறையோ 3 முறையோ நீங்க பாடுறப்ப ஒதுக்கி வைக்க வேண்டியது அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன். அது பதில் சொல்லணும். இதுக்கு என்ன விதமான காம்ப்ரமைஸ் புரிஞ்சிருக்கீங்க நீங்களும் ஆளுநரும் அப்படின்னு கேள்வி கேட்டேன். அதற்கு எந்த விதமான
ஒரு பதில கிடையாது. அது என்ன சொல்லியிருக்கேன்னா, கலைஞருடைய படத்திறப்புக்கு பிரசிடென்ட் வந்தாரு, அப்போ நீங்க போட்டீங்க அப்படின்றாரு. முதலமைச்சருக்கு இந்த புரோட்டோகால் கூட தெரியாம இருக்கு. ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம். பிரசிடென்ட் வரும்போது பிரசிடென்ட் ஒரு புரோட்டோகால் இருக்கு, ஆள் இருக்கப்பதான் கிடையாது. பிரசிடென்ட்டுக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகால் படி தான் அன்றைக்கு அந்த தேசிய கீதம் அன்னைக்கு பாடப்படுது. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டம் கிட்டத்தட்ட 41 லட்சம் மாணவர்கள் பயன்பெற்று இருக்கிறாங்க, சாதனைகள் செஞ்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தை ஏன் முடக்கியிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்ட கேள்விக்கு கண்ணாமண்ணான இஷ்டத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லாம, முறையான பதில் இல்லாம என்னென்னமோ குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. மின்வெட்டு தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் மீண்டும் ஒரு அவகாசம் கேட்கறாங்க. அதையும் தூக்கி திமுக மேல பழிய போட்டு ஃபியூஸ் கேரியரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. எந்த விதமான கேள்விக்கும் ஒரு தெளிவான பதில் இல்லை. பயிர்கடன் தள்ளுபடி விவசாய போராட்டம் பத்தி கேட்டதுக்கு விவசாயிகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் தூண்டி விட்டு போராட்டத்தில் ஈடுபட சொல்றாங்க அப்படின்னு விவசாயிகளுடைய போராட்டத்தை முழுமையாக குற்றப்படுத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் அவர்கள். இன்னைக்கு கூட திருவள்ளூர்ல காலைல தொலைக்காட்சியில பார்த்தா திருவள்ளூர்ல விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விவசாயிகள் போராட்டத்தை திமுக தூண்டி விடுதுன்னு விவசாயிகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மிகவும் கேவலமாக கொச்சைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீண்டும் அதற்கும் அதே பதில் தான், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க அப்படின்னு. ஏன் டிஜிபி நீங்க அப்பாயின்ட் பண்ணல அப்படின்னு கேட்கறாரு. சரி, நாங்க பண்ணல, அதுதான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க, மாற்றம் அப்படின்னு சொன்னீங்கல்ல, ஒரே நாள் எல்லாத்தையும் கீழ்ச்சி எழுந்துருன்னு சொன்னீங்கல்ல, ஆட்சிக்கு அடுத்த நிமிஷமே எல்லாம் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, இப்போ இந்த 40 நாள்ல உங்களுடைய காவல்துறை எதை கீழ்ச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதா நாங்க கேட்கக்கூடிய கேள்வி. ஒவ்வொரு நாளும் வன்முறை சம்பவங்கள் அதிகரிச்சுட்டே இருக்கு. ஒரே நாள்ல 24 சம்பவங்கள் நடந்திருக்கு. அதற்கெல்லாம் எந்த விதமான சொல்லப்போனா அவங்க ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களே அனைத்து குற்றச்சாட்டுகளையும் அவங்களே ஈடுபட்டு இருக்காங்க. அதற்கான ஆதாரத்தை நான் இன்னைக்கு உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன். இது சபாநாயகர் ஆதாரம் தான் கொடுங்கன்னாங்க, ஆதாரம் கையில வச்சிருக்கிறேன், ஆதாரத்தை உங்ககிட்ட கொடுக்குறேன். அதே மாதிரி இப்படி அனைத்திலையும் நாங்க யாரு தயவுலையும் இல்லை, எங்க தயவுல தான் ஆட்சி நடக்குதுன்னு சும்மா சொல்லாதீங்க, நாங்க எந்த தயவுலையும் கிடையாது அப்படின்றாரு. அப்படி இல்லைன்னா ஏன் ஆட்சி அமைஞ்ச உடனே போய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு பிரிவு மட்டும் பார்த்தாரு. முதல்ல சோஃபா போச்சு, சோஃபா நிறைய இவர் போனாரு. ஒவ்வொரு கட்சி தலைவர் வீட்டுக்கு போகும்போது புது சோஃபா போச்சு, அதெல்லாம் நீங்க பாத்தீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அமைஞ்சதுல இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரை, அதுவும் அங்க கட்சி அலுவலகத்துல கூட கிடையாது, இங்க சட்டமன்ற வளாகத்திலேயே போய் அமைச்சருடைய அறைகளிலேயே போய் கட்சியில போய் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணிட்டு மேல அமைச்சரோட ரூம்லயே போய் கட்சியில சேர்ந்துக்கிறாங்க. அதான் பீரோ புல்லிங் மாதிரி இன்னைக்கு அதிமுக எம்எல்ஏஸ் இன்றைக்கு கூட அரசு ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினராக இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் இதெல்லாம் கேட்டதுக்குலாம் எந்த விதமான மதுவும் இல்லாம ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒருத்தர் வந்தா எப்படி இருப்பாரோ, டயலாக ஃபுல்லா மகப் பண்ணிட்டு எப்படி பேசி நடிச்சு போவாரோ, அது மாதிரி இன்னைக்கு முதலமைச்சருடைய இந்த உரை அமைஞ்சிருக்கிறது சொல்லிக்கிறேன். ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன், ட்ரெய்லர் லான்ச் ஃபங்க்ஷன்லாம் இதுதான் அவருடைய பணி. அதுதான் இங்கேயும் அவர் கடைப்பிடிக்கிறாரு. சொல்லப்போனா சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு விசில்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் சபையே பார்க்காது, விசில் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் டான்ஸ்லாம் ஆட ஆரம்பிச்சுவாரு நினைக்கிறேன். பாட்டெல்லாம் போட்டு ஐட்டம் சாங்லாம் போடுவாங்க. மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? முழுக்க அவங்க இந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகணும்னு, ரீல்ஸா போகணும்னு. இன்னைக்கு முதலமைச்சரோட பேச்சை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காருன்னா அது ஒரு 10 ரீல் தேரும். அது பிளான் பண்ணி தான் பண்றாங்க. ஸ்கிரிப்டடா தான் இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததுதான். ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியல. ரொம்ப எங்களுடைய ரொம்ப ஆர்டிபிஷியலா பேசுறாரு.
நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்கேயும் செய்கைலாம் கொஞ்சம் நடிச்சுக்காரு, ஆக்ஷன்லாம். இன்னும் ஸ்பீக்கர் வந்து ஆக்ஷன் கட்டு அதெல்லாம் இனிமேல் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். 1 more தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் கேரக்டர் ஆக்ஷன் பண்ணலாம். ஸ்பீக்கர் அனுமதி வாங்கி ஆக்ஷன் பண்ணலாமான்னு கேட்கறாரு. ஸ்பீக்கர் ஆக்ஷன் அப்படின்றாரு. இனிமே முதலமைச்சர் வந்து இங்க வந்து ஃபுல் கேரவேன்லாம் வந்துரும்னு நினைக்கிறேன். கேரவேனு, மேக்கப்பு, ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்திட்டு இருக்காங்க. சரிங்க, சொல்லலாம். ஆதாரம் என்ன இருக்கு? அப்புறம் ஊழல் பண்ணிருக்கு, ஆதாரம் இருக்குன்னு கோர்ட்டுக்கு போங்க. கோர்ட்டில் நாங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். சும்மா புத்தாம்புதா வந்து பொதுக்கூட்ட மேடையில் பேசுகிற மாதிரி, பிரச்சார கூட்டத்தில் பேசுகிற மாதிரி அசம்பிளியில் வந்து பேசிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நாங்கள் பாயிண்ட் ஆஃப் ஆர்டரில் குறிக்கிட்டு நீ இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நான் உட்காந்து கேட்டுட்டு இருக்கணுமா? முதல்வரின் பேசுவீங்க, நான் வந்து கேட்டுக்க முடியுமா? நீங்க உட்காந்துருக்கீங்க, நீங்க வந்து நீங்க பத்திரிக்கை, நான் இங்க வந்து உட்காந்துட்டு ஊரெல்லாம் கண்ணாமன்னு திட்டி கிட்ட வத்தெல்லாம் பேசினா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? வராது உங்களுக்கு. ஏன் அப்படி பேசுன்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரிதான் உங்ககிட்ட எப்படி பேசணும்னு ஒரு முறை இருக்கு. பத்திரிகை எப்படி பேசணும்? அவரும் பத்திரிகையிலே பார்த்து ஓடுறாரு. அவர் வந்து சினிமா ஷூட்டிங் தான். டைரக்டர் ஒன்று தேவை. இப்போ அந்த டைரக்டராக உங்களுடைய சபாநாயகர் இருக்கிறாரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள், துணை சபாநாயகர் எல்லாம் இருக்கிறார். பேரவை முடிந்த பிறகு கூட அமைச்சர் பேசுறாரு. அவை மரபுல ஏத்துக்கிறாங்க. ஒரு படத்துல நானும் போய் நாங்களாம் பேசி முடிச்சுட்டு சபாநாயகர் வந்து அவை நேரம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிளம்பணும். நாங்களாம் கிளம்பிட்டோம். யாரு அவை நேரம் முடிஞ்சு சொல்ல முடியும்? முடிஞ்சிச்சுன்னு சொன்னாரு. நான் கிளம்பி வீட்டுக்கு போயிடுச்சு. வீட்டுக்கு போய் டிவி போடுற மினிஸ்டர் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டா இல்லைங்க, அவர் நீங்க போனது பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. இது மாதிரி ஒரு காமெடி டைமாக சபையை எந்த பார்ட்டி யாருக்கு கொடுத்தாங்க, ஏதாவது ஆதாரம் இருக்கா? பத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு சொல்லும் போது ஒரு ஆதாரம் வந்து அதுக்கு நம்ம பதில் சொல்லணும். அதே கேள்விக்கு அமைதியா இருக்காங்க. அதிமுக நீங்க அதிமுக கேட்கணும். ஏன் நீங்க அமைதியா இருக்கீங்க? அவங்கள்ட்ட கேட்கணும். ஆளுநர் மக்கள் திட்டத்தை பத்தி எதுவும் சொல்லல. இப்ப முதல்வருடைய பதில் உரையிலும் சொல்லல. எப்படி பாக்குறீங்க? ஒரு சினிமா ஷூட்டிங் தாங்க உள்ள நடந்துக்குது. அவர் வந்து 2 நாளா 3 நாளா ஃபுல்லா ரிஹர்சல் பண்ணிட்டு வந்திருக்காரு. ஆக்ஷன் ஒன்னே ஃபுல்லா நடிச்சு காட்டிட்டாரு. அதாவது அவர் தேர்தல் வாக்குறுதியில என்ன சொன்னாரோ இது வரைக்கும் அந்த 4500 ரூபா வேலை வாய்ப்புல 4500 ரூபா கொடுப்பாரு. அதை பத்தி எதுவுமே கிடையாது. நான் கேட்டேன், 6 மாசம் கழிச்சு தான் கொடுக்குறேன், 6 மாசம் எடுத்துக்கோங்க, நிதி நிலைமை எல்லாம் சரி பண்ணிட்டு கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா அதை பத்தி எந்த விதமான பதிலும் இல்லை. அதை பத்தி இல்ல. மகளிர் உரிமை தொகை 2500 ரூபா தரனாரு, அதை பத்தி இல்ல. கேஸ் சிலிண்டர் 6 சிலிண்டர்னாரு, அதை பத்தி வாயை திறக்கல. இவரு எந்த தேர்தல் வாக்குறுதி பத்தி அவர் பேசவே இல்லை. திமுக ஆட்சியுடைய திட்டங்கள் தொடர்ந்துகிட்டு இருக்கு. 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்திருக்கிறாரு, மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வேற எந்த புது திட்டத்தையும் அறிவிக்கல. சிங்கப்பெண் சொல்லி ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் பாணியில அவங்களும் ஷூட்டிங் பண்ணி ரீல்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த ஆட்சி ஒரு கேலி கூத்து ஆட்சியாக, ஒரு சினிமா ஆட்சியாக நடந்துருக்கு.